சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம் யாவருக்கும் விடுதலை கிடைத்த நாள். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்து நம் பாவத்திலிருந்து மீட்கவே அவர் இந்த உலகத்திலே தோன்றின நாள். ஆகையால் இந்த நாளில, இந்த வெற்றியின் நாளில நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரை இந்த உன்னதமான காலை வேளைக்காக, இந்த உன்னதமான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆகையால் இந்த உன்னதமான நேரத்தில் அப்பாவுடைய உன்னதமான பிரசன்னம் எங்க ஒவ்வொரு மத்தியிலும் தோன்றும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பிறந்ததை எப்படி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை, மீட்பை கொடுத்ததோ அதே போல ஆண்டவரே, இன்றைக்கு காணக்கூடிய வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் விடுதலையும் கிடைக்கும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு நிறைவாக ஆண்டவரே நீர் உடைய அபிஷேகத்தால நிரப்பும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரை தொடக்க முதல் முடிவரை எங்களோடு இருந்து இந்த ஜெபம் முழுவதுமாக நீர் வழி நடத்தும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலேயில் பிறந்தவரை அவரை போற்றி துதி மனமே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் கொண்டாடுவோமாக. யாவரும் கரங்களை தட்டி எங்களோடும் சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோமாக. Yes, Father. Thank you, Jesus. Hallelujah. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நீங்க பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாத சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாத சர்வ வல்லவர். இந்த தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்த்தலானா, தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்த்தலானா. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அவர் தெய்வ மைந்தனாம். Very God. Yes, Father Jesus. சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வ மைந்தனாம். சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வ மைந்தனாம். இந்த பங்கமுட்ட பசுத்தொடியில் படுத்திருக்கிறார். இந்த பங்கமுட்ட பசுத்தொடியில் படுத்திருக்கிறார். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. பெத்தலேயில் பிறந்தவரை நாம் போற்றி துதிக்க வேண்டும். ஏனென்றால் Yes, Lord. அவர் இந்த சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் சந்தோஷமாய் இருங்க. எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருங்க. ஏனென்றால் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல பிறந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக, ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்காக இந்த உலகத்துல தோன்றின நாள். சந்தோஷமாய் இருக்கு. Yes, Jesus. ஆகையால் நம் யாவரும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோமாக. சந்தோஷமாயிருக்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. Yes, Lord. சந்தோஷமாயிருக்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க. உயர்வானாலும் தாழ்வானாலும்
நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக பிறந்து சாபங்களையும் தீமைகளையும் எல்லா விதமான வேதனைகளும் அவர் அகற்றினவர். ஆகையால் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய திட்டம், அவருடைய எண்ணமாய் இருப்பது. ஆகையால் அவருடைய பிள்ளைகளாக நாம கூட எந்த நேரத்திலும் எவ்வேளையிலும் சந்தோஷமாயிருந்த அவருடைய பாதத்தை நோக்கி இருக்கும் போது எந்த துன்பம் வந்தாலும் எந்த நஷ்டங்கள் வந்தாலும் அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் dashing through the snow in a one horse open sleigh என்று சொல்லி the jingle bell என்று அந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. Yes, Father Jesus, எங்களுடன் சேர்ந்து நீங்களும் கொண்டாடுவோமாக இந்த பாடலை பாடி. Amen. Clap your hands and sing. Yes, Father. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one horse open sleigh. Dashing through the snow in a one horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride a one horse open sleigh. Amen. Yes, Father Jesus. Amen. Hallelujah. ஆகையால் இப்பொழுது இந்த நேரம் முழுவதுமாக நம் ஆண்டவரை போற்றினோம், தொழுதோம், ஆராதித்தோம். இப்பொழுது உன்னதமான இந்த நேரத்தில் உங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஒவ்வொருத்தரும் இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடல் மூலமாக உங்க யாவருக்கும் எங்களுடைய விஷயத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் யாவரும் எங்களோடு சேர்ந்து நீங்களும் we wish you a merry Christmas என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் கொண்டாடுவோமாக. Yes Lord, thank you Jesus. Amen. Yes Father. Hallelujah. Thank you Jesus. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Amen. Hallelujah. We wish everyone a Merry Christmas and a joyful Christmas to each and every family. Let the Christ born be with you all always. And now இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் இப்பொழுது கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். விஷ் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். என் அன்பு மக்களே, இன்றைக்கு விடுதலை நாள். விடுதலை நாள். என்ன விடுதலை? இருளில் இருந்தவர்கள் பேரொளியை கண்டார்கள். இருளில் இருந்தவர்கள் பேரொளியை கண்டார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? இருளில் வாழ்ந்த ஒவ்வொருவருமே, இருள் என்றால் பாவம், பாவத்திலே, தீமையிலே, தவறிலே வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு முழு விடுதலை அளிக்கும்படிக்காக கிறிஸ்து உலகிலே தோன்றினார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது கிறிஸ்தவர்களுக்குரியது அல்ல, மாறாக கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு தான் உரியது. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் பூமியிலே அன்றைக்கு இல்லை. இயேசு பிறந்த பொழுது கிறிஸ்தவர்கள் பூமியில் இல்லை.
கிறிஸ்து அல்லாதவர்கள் தான் இந்த பூமியில் இருந்தார்கள். நண்பர்களே மக்களே, ஆக இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை பின்பற்ற நினைத்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நண்பரே மக்களே, இன்றைக்கு நாம கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கிறிஸ்து பிறப்பு விழா என்பது உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அது சார்ந்ததாய் இருக்கின்றன. ஏன் என்று பார்க்கும்போது, இயேசு பிறந்து சிலுவையில உலகில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் மரித்தார். எல்லா மக்களுக்காகவும் மரித்தார். அதை நம்பினவர்கள், என் பாவத்துக்காய் மரித்த ஒருவர் இருக்கிறார் என்று நம்பினவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அப்படி பின்பற்றினவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள். இன்னும் பின்பற்றாதோர் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க நினைக்க கூடாது இது எங்களுக்குரியதல்ல. இல்ல, உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இயேசு பூமியில பிறந்தார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் நற்செய்தியில வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு என்கிறவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்பட்டவர் அல்ல. மாறாக விவிலியம் என்ன சொல்லுகிறது? இன்றைய திருப்பலி வாசகம், நற்செய்தி வாசகம், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வாக்கியங்கள். யோவான் என்கிறவர் இயேசுவின் சீடர். இயேசுவை எப்படி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார் பாருங்க. அதாவது அவரை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தியிலே தொடங்கும் போது எப்படி இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, இயேசுவை குறித்து அவர் எப்படி சான்று பகிர்கிறார் பாருங்க. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவே இருந்தது. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது. ஆக இந்த பூமியில இயேசு குழந்தையாக பிறந்தார். அந்த இயேசு பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தார்? அவர் வார்த்தையின் வடிவிலே இருந்தார். இதான் யோவான் இங்கு மிக அழகாக சொல்லுகின்றார். யோவானுக்கு இந்த ரகசியம் எப்படி தெரியும்? ஏனெனில் யோவான் 12 சீடர்களில் ஒருவர், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவர். இயேசுவின் பல ரகசியமான விஷயங்கள் யோவானுக்கு நன்றாக தெரியும். அவையெல்லாம் யோவான் நற்செய்தியிலே அவர் எழுதுகின்றார். ஆக சீடர்கள் அனைவரும் கூட இயேசுவோடு பேசணும்னா முதலிலே யோவான் இடத்துல கேட்பாங்க ஆண்டவர் இயேசுவை குறித்து. ஏனெனில் எல்லா சீடர்களை விட யோவான் தான் அதிக நெருக்கமாக இயேசுவின் மார்பிலேயே சார்ந்து பாசத்திலே வாழ்ந்தவர். ஆக இவர் இயேசுவை குறித்த சான்று என்ன சான்று பாருங்க. என்ன சொல்றார்? தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவே இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் இருக்கிற வார்த்தை கடவுளின் உருவம் என்று சொல்ல வருகிறார். The word is the image of God. நாம கையில விழித்து எடுத்துக் கொள்கிறோம் என்றால் இது சாதாரணமானது கிடையாது. இது கடவுளுடைய உருவகம். It's the image of God. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய கண்கள் பார்க்கும் போது நம்ம கண் வழியாக இந்த வாக்குகள் நமக்குள்ளே நுழைகின்றன. The God is entering through the word. The reason the word is the image of God. இதான் யோவான் அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலே வாக்காய் இருந்தார். வாக்கு என்ன ஆனார் அப்படின்னு நம்ம படிக்கும் போது அடுத்த வசனம் பாருங்க. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்திலே கடவுளோடு இருந்தார். கடவுளோடு இருந்தார். ஆக வாக்கும் கடவுளும் ஒன்றாய் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானதும் அவரால் என்று உண்டாக்கப்படவில்லை. பாருங்க, அனைத்தும் அவரால். அவர் என்றால் யார்? இயேசுவால். உலகிலே உண்டாக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் இயேசு வழியாக தான் உண்டானது என்று சொல்லுகின்றார். அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியை இருந்தது. பாருங்க, அவரிடத்தில் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. ஒளினா என்ன அர்த்தம்? இருளை அகற்றக்கூடியது. இருள் என்றால் பொருள் என்ன? பாவம், தீமை என்று சொல்லுகிறது. நாம செய்கிற தவறுகள், பொய் பேசுவது, கோபப்படுவது, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் செயலாற்றுவது,
அடுத்தவர்களை குறித்து தவறாய் பேசுவது, இதெல்லாம் ஒரு பாவமான வாழ்க்கை. கெட்ட பழக்கத்தில் இருப்பது, குடிக்கு அடிமை, விபச்சாரத்துக்கு அடிமை, பொய்க்கு அடிமை, இப்படி பல கெட்ட பழக்கத்தில் இருப்பது, கெட்ட குணங்களை கொண்டிருப்பது, இதெல்லாம் இருளின் ஆட்சிக்குரிய வாழ்வாய் இருக்கின்றன. ஆக இந்த இருளில் இருக்கிற வாழ்க்கையிலே தான் உன்னதமான கடவுள் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து வரும்படிக்காக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சிறப்பாக வலியுறுத்தி சொல்லுகின்றன. இருளில் இருக்கிறவர்கள் ஒளியை கண்டார்கள். அந்த ஒளி என்ன சொன்னது? இருளை அகற்றி விட்டது. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். லைட் போட்ட உடனே இருட்டாயிருக்கிற வீடு வெளிச்சமா மாறிடும். இதான் ஒரு உதாரணம். இந்த முன் உதாரணம் எதை காட்டுகிறது? மனிதன் வாழ்வில் இருக்கிற இருள்கள், பாவம் என்ற தீமை, பாவம் என்ற தவறுகள் மனிதனை விட்டு விலகும் போது அந்த மனிதன் எப்படியாய் மாறுகிறான்? கடவுளின் குணத்தை கொண்டவனாக மாறுகின்றான். அந்த கடவுளின் குணத்தை கொண்ட மனிதன் என்ன செய்வான்? எல்லாரையுமே அரவணைப்பான். அவருக்கு ஜாதி மொழி இருக்காது, இனம் வேறுபாடு இருக்காது. எல்லோரையும் அரவணைத்து செல்லுவான், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்வான். எல்லோரும் அவனுக்கு சகோதரன் சகோதரியாக தான் தெரிவார்கள். அவங்க எந்த மொழி பேசினாலும், அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி தோன்றுவாங்கன்னா சகோதரர் சகோதரியாக அவர்கள் தோன்றுவார்கள். ஏனெனில் இருள் எப்போது மனிதனிடத்திலிருந்து விலகி போகிறதோ அப்போது பலவிதமான பாவங்கள் விட்டு விலகுகின்றன. பழிவாங்குகின்ற குணம் விளங்குகிறது. கெட்ட பழக்கம், குடிபோதை விட்டு விலகுகிறது. தீய பழக்க வழக்கங்கள் விலகுகிறது. அவன் ஒரு நல்ல மனிதனாக சமுதாயத்திற்கு ஒரு நல்ல சேவை செய்கிறவனாய் மாறுகின்றான். என் அன்பு மக்களே, இந்த காரியத்தை செய்யதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நன்மைகளை செய்யவும் நல்லதை சொல்லவும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே வந்தவர் என்ன செய்தாராம் பாருங்க. அடுத்து சொல்லுகிறார், அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ள முடியவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து அவர் சான்று பகர்ந்து வந்தார். அனைத்து மனிதனையும் ஒளிவிரிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கும் பாருங்க, இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் இயேசுவின் வழியிலே செல்ல அநேகம் பேர் நினைப்பது கிடையாது. ஏன்? கிறிஸ்தவர்களே இயேசுவின் வழியிலே செல்வது கிடையாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் வாழ்க்கையை அலசி பார்த்தால், நான் கிறிஸ்தவன், ஆனால் கிறிஸ்துவின் வழியிலே செல்லுகிறேனா என்று நீங்க நினைத்து பார்த்தால், கிறிஸ்துவின் வழியிலே செல்வது கூட அதிகமாய் கிடைப்பது கிடையாது. ஏனெனில் பொய்யும் தீமையும் பசாசும் மந்திரக்கட்டும் பில்லிசூன்யமும் அடுத்தவர்களை குறித்து புறம் கூறுதலும் இன்னைக்கும் கிறிஸ்தவரிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்க நாம் முன் வருகின்றோம். புத்தாடை அணிய வேண்டும், இன்றைக்கு பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டும். இன்று நாள் முழுவதும் பலர் நினைத்திருப்பீங்க. என்றைக்காவது உங்க வீட்டில உன்னத கடவுளை நினைத்து போற்றி புகழ்ந்திருக்கின்றீர்களா? உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என்று நாம் திருப்பலியிலே பாடுகின்றோமே, அந்த பாடல் எதை குறிக்கிறது? கிறிஸ்து பிறந்த நாளை குறிக்கிறது. ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே பாடுகிற உன்னதங்களிலே, இந்த உன்னதங்களிலே பாடல் ஆற்றிடியர்களும் தேவதூதர்களும் இயேசு பிறந்த அன்றைக்கு நள்ளிரவிலே பாடின பாடல். அதான் இன்றைக்கு ஒவ்வொரு திருப்பலியும் நாம் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாக்குக, உலகினிலே நல் மனதவர்க்கு
அமைதியும் உண்டாக்குக. இந்த பாடலை பாடுகிறோமே, இது என்றைக்கு பாடின பாடல்? இயேசு பிறந்த நாளிலே. இயேசு பிறந்த செய்தி வானதூதர்கள் ஆட்டிடையர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் இருளில் இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள். அந்த ஒளி அவர்களுக்கு சொன்னது, உன்னத கடவுளை போற்றி புகழுங்கள். என் நண்பரே மக்களே, என்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில உன்னதமான கடவுளுக்கு வாழ காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். அந்த உன்னதமான கடவுள் நமத்திலே பிரசன்னமாய் இருக்கின்றார். ஆனால் உணர்கின்றோமா? அவரிடத்தில் ஒளி இருந்தது. அவர் எவரிடத்தில் வருகிறாரோ அவங்க கிட்ட இருக்கிற இருள் அகன்று போய்விட்டன. எவெல்லாம் இருள், கெட்ட பழக்கங்கள், குடிவெறி, காமவெறி, விபச்சாரம், பொய்ப்பித்தலாட்டம், ஏமாற்றுதல், மற்றவர்களை அபகரித்தல், மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுதல், ஜாதி என்ற பெயரிலே எதிர்த்து நில்லுதல், மொழி என்ற பெயரிலே விரோதம் கொண்டு வருதல், இவையெல்லாமே இருள் ஆட்சிக்குரிய செயல்பாடுகளாயிருக்கின்றன. இப்பேர் பெற்ற குணங்களை மாற்றதான் இயேசு பூமியிலே தோன்றினார். இந்த இயேசுவை நம்புகிறவர்கள் யாராயிருந்தாலும் இருளில் இருந்து ஒளிக்கு வருகிறார்கள். அந்த ஒளி என்ன சொல்லும்? எல்லாரையும் அரவணைக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், எல்லாரையும் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஜாதி மொழியின்றி, ஜாதி மொழி வேறுபாடின்றி அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளுதல். என் நண்பரே மக்களே, நன்றாக கவனித்து பாருங்கள். அவரிடத்தில் ஒளி இருந்தது. அவர் யாரிடத்தில் பிரவேசிப்பாரோ அவங்க கிட்ட இருக்கிற இருள் அகன்று போய்விட்டது. அடுத்த வாக்கு என்ன சொன்னார் பாருங்க. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தருகின்றார். யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, ஆண்டவர் இயேசு பூமியில மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மார்க்கத்தை ஸ்தாபிக்க வந்தவர். அதுதான் பிலாத்து என்ற அரசனிடத்தில் உன் பெயர் என்ன என்று கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பெயர் உண்மை, என் ராஜ்யத்தின் பெயர் உண்மை, என் சேவையின் பெயர் உண்மை. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களோ, இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று எவரெல்லாம் சொல்லுவார்களோ அவங்க அத்தனை பேரும் உண்மை என்ற வழியிலே பயணிக்கின்றார்கள். உண்மையான வழியிலே பயணிக்கிறவர்கள் தான் இயேசுவை பின்தொடர்கிறார்கள் என்பதற்கு பொருளாகும். உண்மையான வழியிலே பயணிக்கிறது போல நடிக்கிறவர்கள், அவங்க உள்ளத்திலே பலவிதமான குரோதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வெளியிலே சிரித்தாலும் உள்ளத்திலே விரோதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். என் நண்பரே மக்களே, இன்றைக்கு அதை நாம் யோசிக்க வேண்டும். அவரை நம்பினோர் கடவுளின் பிள்ளைகளாகிற உரிமையை பெறுகிறார்கள். அடுத்த வாக்கியம் 13 பாருங்க. அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். நண்பரே மக்களே, கடவுளுக்காக பிறக்கிற இனத்திலே நாம் பிரவேசித்திருக்கின்றோம். அந்த கடவுள் உலகத்தில் வாழும் அனைவரையும் நேசிக்கிறவர். அந்த கடவுளுக்கு இருவர் பேர் தான் தெரியும், ஒன்று ஆண், இன்னொன்று பெண், ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. இவைதான் ஆண்டவருக்கு தெரியும். நாம் எந்த மொழி பேசுகிறோம், நாம் எந்த இனத்தில் இருக்கின்றோம், நாம் எப்படி இருக்கிறோம், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஒன்று ஆண் என்றும் பெண் என்றும், 2 நன்மை என்றும் தீமை என்றும். ஆண்டவர் திரும்ப வரும்போது நல்லது செய்தவர்கள் ஒரு புறமும் தீமை செய்தவர்கள் இன்னொரு புறமும் அவர் நிறுத்துகிறவராயிருக்கிறார். இந்த நல்லது செய்தவங்க இடத்திலும் எல்லா இனத்தையும் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, தீயது செய்தவங்களிடத்திலும் எல்லா இனத்தையும் சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவர் பார்வையிலே நல்லவர்கள் கெட்டவர்கள் 2 தான். இன்று அதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் இந்த பூமியிலே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ முடியும். ஆகவே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிக்கொண்டார், அவரது மாட்சிமை நாங்கள் கண்டோம், அருளும்
உண்மையும் நிறைந்திருந்தது. மாட்சிமை, His grace, உடைய மாட்சிமை, அருளும் உண்மையும் நிறைந்திருந்தது. விளங்கி அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் மாட்சி பெற்றிருந்தார். யோவான் அதை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றி சொன்னேன் என கூறினார். திருமுழுக்கு யோவான் வந்த போது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் முன்னியானவர், அவர் என்னிலும் சிறந்தவர் என்று இயேசுவை குறித்து சான்று சொல்லியிருக்கின்றார். நண்பரே மக்களே, இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்பது உண்மை என்றால் கிறிஸ்துவின் வழியிலே பயணிக்க வேண்டும். எது கிறிஸ்துவின் வழி? எது கிறிஸ்துவின் வழி? இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக அருமையாக சொல்லுகின்றன. எது கிறிஸ்துவின் வழி? எசையா 52 அதிகாரத்தில் 7 10 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஐசையா சாப்டர் 52 verses 7 to 10 வாசிக்கும் போது பாருங்க, நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலன் தரும் செய்தி உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. வருவோனின் பாதங்கள் எதை சொல்லி வருகிறவர்? விவிலியம் அழகாய் சொல்லுகிறது, நற்செய்தி அறிவிப்பவன். நற்செய்தினா என்ன அர்த்தம்? நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? கடவுள் உன்னை நேசிக்கிறார். நீ எத்தனை பாவம் செய்திருந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். நீ எத்தனை தவறு செய்திருந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். இதான் நற்செய்தி. நம்மை ஒருவர் நேசிக்கும் போது அவருக்கு விரோதமாக நாம் ஏதாவது செய்ய தீர்மானிப்போமா? ஒரு காலம் இல்லை. உண்மையாயிருக்க தீர்மானிப்போம். ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் தன் அன்பை வெளிப்படுத்த சிலுவையிலே தன் உயிரையே கொடுத்தார். ஏன் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார் என்று பார்க்கும்போது, நாம் அனைவரும் அவருடைய அன்பையும் அவருடைய பாசத்தையும் புரிந்து கொண்டு அவரது வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக, அவருடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு தீமை விட்டு விலகி அவர் வழியிலே செல்வதற்காக ஆண்டவன் நம்மை இந்த பூமியிலே அழைத்திருக்கின்றார். ஆகவே என்ன உரைக்கிறார் பாருங்க என்று பார்க்கும்போது, பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தின் திறனை காட்டியுள்ளார். மண்ணலையில் எல்லைகள் யாவும் நாம் கடவுள் அளிக்கும் மீட்பை காண்பதாக. மண்ணுலகில் எல்லை வரை வாழ்கின்ற அனைத்து மக்களும் மீட்பை கண்டடைவதற்காக இயேசுவை பின்பற்றி வாழ்கிற கிறிஸ்தவர்களை இன்று கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆக இந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றாமல் வெறும் பெயரளவிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் தண்டனை எப்படி காத்திருக்கிறது என்று ஒரு வாளுக்கு சமப்படுத்தி சொல்லுகின்றார். எப்படி ஒரு வாளானது இருபுறமும் கூர்மையா இருக்குமோ, அதுபோல இறைவாக்கும் இருபுறம் கூர்மையானது. கேட்கிற உன்னையும் சரி செய்யும், சொல்லுகிற என்னையும் அது சரி செய்யும். என்னையும் நியாயம் விசாரிக்கும், உன்னையும் நியாயம் விசாரிக்கும். ஏனெனில் நாம் அனைவரும் இயேசுவை பின்பற்றி செல்லுகிறவர்கள். ஆகவேதான் இன்றைக்கு 2வது வாசகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது முதல் அதிகாரத்திலே 1 முதல் 6 வரை வாசித்துக்கும் போது 2ஆம் வாசகத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசின கடவுள் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். பழைய ஏற்பாட்டிலே பல இறைவாக்கினர் வழியாய் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். பைபிள படிக்காத கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிள படிக்க மாட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, விவிலியத்தை வாசிக்க வேண்டும்.
வாசித்ததை தியானிக்க வேண்டும். தியானித்ததை உள்ளத்திலே நிறுத்தி அதற்கேற்றவாறு வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே பவுல் சொல்றார் பாருங்க, முற்காலத்திலே பல இறைவாக்கினர் வழியாய் ஆண்டவர் பேசினார். ஆனால் இன்றோ அவர் ஒரே மகனாகிய இயேசு வழியாக பேசுகிறார். இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து நம் அனைவரையும் மீட்க அவர் அனுபவித்த துன்பம் தான் இந்த சிலுவை. ஆக இன்றைக்கு துன்பத்தை நாம் வேண்டாம் என்று நினைக்கிறோம். நமக்கு வேண்டாம் என்றால் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றி செல்லும் போது அந்த உன்னதமான ஆண்டவர் நமக்கு அமைதியான ஒரு வாழ்வை கொடுக்கின்றார். ஆகவே இறுதி நாளில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ள இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகத்தை படைத்தார். உலகில் இருக்கிற அனைத்தும் ஆண்டவர் இயேசு வழியாய் படைக்கப்பட்டது. ஆகவேதான் கடலிலே பயணம் செய்யும் போது காற்றை எறியாதே, அமைதலாயிரு என்று சொன்னவுடனே கடல் புயலானது அடங்கி போய்விட்டது. மரித்தோனை எழு என்று சொன்னவுடனே அவன் உயிர் பெற்று எழுந்தான். மரித்த லாசரு கல்லறை அடக்கம் செய்து 4 நாள் ஆயிற்று. 4 நாளுக்கு பிறகு இயேசு சந்தித்து வெளியே வா என்று அழைத்தார். இது எவரால் ஆகும்? கடவுள் ஒருவரால் தான் ஆகும். இந்த கடவுளின் செயல் பூமியில் வெளிப்பட்டது. இவரை பின்பற்றுகிறவர்கள் இதே போல்தான் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். ஆகவே கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியானது அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும். இவர் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தி விண்ணகத்தில் இவர் பெருமிக கடவுளின் வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையாய் அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீ என் மைந்தன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று, நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன் என்று, அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்று எப்போதும் கூறியது கிடையாது. அது கூறப்பட்டது ஒரே ஒருவருக்கு தான், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஆகவே 6வது வாக்கியம், மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பியது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவதற்காகவே என்றார். என் அன்பு மக்களே, இயேசு இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டது தீய வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், பாவ வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் புனிதமான இடத்துக்கு அவைகளை விட்டு விலகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் என்ற பெயரிலே குடியை நல்லா குடிச்சுக்கிட்டு நல்லா டான்ஸ் கூத்தாடி கொண்டாடுவீங்களா? ஆண்டவருக்கு விரோதமான செயல். இந்த கிறிஸ்து பிறப்பு விழானாலே நல்லா குடிகார விழா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, பாவ வழியிலிருந்து விடுதலை செய்ய வந்தவர் இயேசு. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்தவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் குடிக்க மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தீய பழக்கத்திலே வாழ மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் வழியிலே பயணம் செய்வார்கள். சினிமா மோகம் அவர்களை பற்றியிருக்காது. சினிமா பாடலுக்கு நல்லா குத்து டான்ஸ் போட்டு ஆடுற ஆட்டத்தை ஆண்டவர் விரும்புவது கிடையாது. எப்பவுமே இயேசு பிறந்த நாள் என்று பாடின புகழ் பாடல் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே
10, 11, 12, 13, 15 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்க என்ன நடந்தது? விழுத்துல மிக அழகாக சொல்லுகின்றன. முதல் கிறிஸ்தவர்கள் எப்படி கொண்டாடினார்கள்? இன்றைய கிறிஸ்தவர்கள் எப்படி கொண்டாடுகிறாங்க? முதல் கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டத்துக்கும் இன்றைய கிறிஸ்தவர் கொண்டாட்டத்துக்கும் வேறுபாடு என்ன? விழுத்துல வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 8வது வாக்கியத்திலிருந்து வாசிக்கின்றேன். அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தனர். திடீரென ஆண்டவருடைய தூதர்கள் அவர் முன் நின்று ஆண்டவருடைய மாட்சி அவர்களை சூழ்ந்து கொண்டன. அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்கள் ஆட்கொண்டது. வானதூதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சி செய்தியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, எல்லா மக்களுக்கும் வானதூதர்கள் ஆட்டிரியர்களுக்கு சொன்ன செய்தி பாருங்க. உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நல்ல செய்தி. என்ன செய்தி? இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு மெசியாவாக, மெசியா என்றால் மீட்பர், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். இன்னைக்கு மாட்டு கொட்டாய் ஜோடிக்கிறமே, கிருபை. ஏன்? மாடெல்லாம் கட்டி பாருங்க, அப்ப தெரியும். மாடு கட்டி இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்க. அங்க எவ்வளவு நாற்றம் இருக்கும், அங்க எவ்வளவு கொசு தொல்லை இருக்கும், அங்க எவ்வளவு இருள் இருக்கும், அந்த இடம் எவ்வளவு ஈரமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இயேசு பிறந்தார். ஏன்? காரணம் என்ன? மக்களாகிய நாம் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் நாம் உயர்ந்தவர்கள் என்று பூமியிலே காட்டிக்கொள்வதற்காக அல்ல. மாறாக நாம் உயரும் போது நமக்கு கீழ் இருக்கிற மக்களை கவனிக்க வேண்டும். சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மக்களை நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும். ஏழ்மையின் கோலத்தில் பிறக்க காரணம் என்ன? ஏழைகளை எவரும் கண்டு கொள்வது கிடையாது. ஏழைகளை ஏளனம் செய்வார்கள், ஏழைகளுக்கு அவதூறு செய்வார்கள். அந்த ஏழை கோலத்தில் இயேசு பிறந்து அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் மிகுந்த தாழ்ந்து ஏழை எளியவருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்து பிறந்த நாள் என்று பல ஏழைகளுக்கு உடை கொடுப்பதும், உணவு கொடுப்பதும், ரேஷன் கொடுப்பதும், இப்படி பல காரியங்களை செய்ய தீர்மானித்தது. நண்பரே, மக்களே, கவனித்து பாருங்க. ஆக முதல் கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடப்பட்டது? இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். உடனே 13வது வாக்கியம், உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதர்களோடு சேர்ந்து உன்னத கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. பாருங்க என்ன சொல்றாங்க. வானதூதர்களும் ஆட்டினர்களும் எப்படி பாடினாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடின்னு இருக்கிறீங்க. எப்படி கொண்டாடுறீங்க? கூத்தாட்டம் போடுறீங்கல்ல, நல்லா சேஸ். ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள், வைன் என்ற பெயரிலே போதைப் பொருளை பயன்படுத்துவது ஆண்டவருக்கு விரோதமான செயல். அந்த ஆட்டினியர்களும் வானதூதர்களும் கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். குளிரில் இருந்த வானதூதர்கள், காட்டிடையர்கள், அவள் மத்தியிலே தோன்றின வானதூதர்கள். பாருங்க, வானதூதர் அவர்களிடம் பாருங்க, விண்ணக பேரணி. பேரணினா என்ன அர்த்தம்?
எண்ண முடியாத அளவுக்கு தேவதூதர்கள் இறங்கினார்கள். ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பு நாள் என்று இவரெல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடுகிற வீடு எந்த வீடோ அந்த வீட்டுக்கு இதே போல தேவதூதர்கள் இறங்குவார்கள். உங்க வீடு கடவுளை போற்றி இருக்கிறதா? அல்லது எல்லா கொண்டாட்டமும் உண்டு, கடவுளை போற்றுவது மட்டுமில்லை, அதற்கு பெயர் கொண்டாட்டம் அல்ல, உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய் என்பது பொருள். ஆகவே முதல் கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடப்பட்டது? ஆற்றிடர்களும் தூதர்களும் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்தார்கள். ஏனெனில் மனிதனுக்கு மீட்பின் நாள் வந்துவிட்டது. ஆக ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பு நாளும் மக்களுக்கு மீட்பின் நாள் என்று சொல்லப்படுகின்றன. இதை யார் எடுத்து சொல்லுவாங்க? கிறிஸ்தவங்க தான். மீட்பின் நாளை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கிறிஸ்தவர்கள். ஆகவே நண்பரே மக்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா 20ஆம் ஆண்டு முடிய போகிறது. 21ஆம் ஆண்டு நுழைய போகிறோம். 21ஆம் ஆண்டிலே நுழைவதற்கு முன்பாக அடுத்த 8 நாள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை புதிய ஆண்டு பிறக்க போகிறது. 8 நாளிலே நாம செய்த தவறுகளை உணர்வோம். ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஒருவரை நேசிப்போம். ஒருவரை மன்னிப்போம். ஒருவரை விட்டுக் கொடுப்போம். ஒருவருக்கு ஒருவர் நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுத்து உதவி செய்வோம். கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படாமல் என்ன இருக்குதோ அதை கொடுப்போம். உலகத்தில் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் என்ன இருக்கிறதோ அதை கொடுங்க. அந்த ஆண்டவர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே இதோ இந்த நாளிலே இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மீட்பின் கருவியாய் பயன்படுத்த நம் அனைவரையும் ஆண்டு முன் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காயுமை போற்றுகிறோம். இன்று கிறிஸ்து பிறப்பு விழா நாள் முடிந்து இரவு தொடங்கிவிட்டது. எத்தனையோ வீடுகள் இருளாய் இருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம், இருளில் இருந்தவர்கள் பேரொளி கண்டது போல எல்லா கிறிஸ்தவ வீடுகளும் உம்முடைய ஒளியை காண்பார்களாக. எல்லா வீடுகளையும் உம்முடைய ஒளியினால் நிரப்பீராக. உன்னதமான கருத்திலே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீர் பாதுகாத்து வழிநடத்தும். என்னோடு சென்று செபிக்கிற ஒருவரையும் ஆசீர்வதியும். உலகில் இருக்கிற அனைத்து மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு சுவாமி, இந்த பூமியிலே வாழ்கின்ற அனைவருக்காக நீர் உலகத்துக்கு பிறந்தீராச்சா. சிலுவை மரணத்தின் வழியாய் அனைவரையும் மீட்டுக் கொண்டீர். இதோ இன்றைக்கு உலகில் வாழும் அனைவருக்காக வேண்டுகிறோம். எல்லோரையும் நீர் காத்துக் கொள்வீராக. அனைவரும் உண்மையின் பாதையை நோக்கி வர எல்லாருடைய எண்ணங்களையும் உம்முடைய பக்கம் திருப்பிக் கொள்ளும். இன்று எல்லா வீடுகளும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்ததாய் இருப்பதாக நீரே அனைவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னோடு செபிக்கிறவர்கள் இந்தியாவிலும் அயல்நாட்டிலும் பல தேசங்களிலும் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்திலேயே உம்முடைய அன்பின் கரம் இப்போதே தொடுவதாக. எல்லா பயத்தில் இருந்தும் வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலை தாரும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது ஆசீர்வாதத்தை அனைவருக்குமே பெற்றுக் கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, மறந்துடாதீங்க, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கிறிஸ்தவர்களுக்குரியதல்ல, கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு. கிறிஸ்து அல்லாதவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற அந்த நாள் தான் கிறிஸ்து பிறப்பு விழா. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை உலக மக்கள் கொண்டாடும்படி நாம் வழிகாட்டிகளாயிருப்போம். பலருக்கு நாம் வழிகாட்டிகளாயிருப்போம். அடுத்த ஆண்டு இது கொண்டாடும் போது உங்க சார்பாக ஒரு 12 பேராவது மனமாற்றம் அடைந்திருக்கணும். அவங்க கொண்டாடுகிறது தான் கொண்டாட்டம். ஆகவே கிறிஸ்துவெல்லாம் உணர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆஸ்வதிக்க போகிறார். ஆக இந்திய வாசகங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்க.
இன்றைய வாசகம் நாம் வாசிக்கப்பட்ட வாசகம் பார்க்கும்போது எசாயா 52 7-10 வரைக்கும், எபிரேயர் Hebrew chapter 1 verse 1 to 6, எபிரேயர் 1 1-6, யோவான் நற்செய்தி 1-18, John the Gospel chapter 1 verses 1 to 18. படிக்க மறந்துடாதீங்க, திரும்ப திரும்ப படிங்க. அப்பதான் இயேசு உங்க வீட்டில பிறப்பார். எந்த வீட்டில பைபிள் வாசிப்பு இருக்கிறதோ அந்த வீட்டில தான் இயேசு பிறப்பார். எந்த வீட்டில பைபிள் படிக்கிறது இல்லையோ விழா கொண்டாடலாம், ஆனா கிறிஸ்து பிறக்க மாட்டார். இயேசு பிறந்த வீட்டில தூய கன்னிமரியாள் வாழ்க்கையிலும் தூய யோசேப்பு வாழ்க்கையிலும் வார்த்தை இருந்தது. வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்ந்தார்கள். அங்கேதான் அந்த வீட்டில பிறந்தார். அதுபோல எவர் வீட்டில பைபிள் வாசிப்பு இருக்கிறதோ அவங்க வீட்டில தான் இயேசு பிறப்பார். மறந்துடாதீங்க, தினந்தோறும் படிங்க, இறை ஆசிரியை பெறுவோம். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியானது யூடியூப்ல உண்டு. தயவுசெய்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்பிச்சு கொடுங்க. குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி கூட நாங்கள் நடித்திருக்கிறோம். அதையும் நாங்கள் யூடியூப்ல வைக்கிறோம். அதையும் பாருங்க. உங்க பிள்ளைகளையும் அதே போல வளருங்க. இறைவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.